இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்முடைய கவனத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தனையை நாம் வைக்கும் போது நாம் ஆண்டவரை பற்றி கொண்ட மனதோடு இருப்போம். அப்போது நாம் ஆண்டவரையே உறுதியாய் நம்பி இருப்போம். பூர்ண சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க முடியும். அடுத்த வசனத்திலே கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய நித்திய கன்மலையாயிருக்கிறார். அவரை நாம் என்றென்றைக்கும் நம்பும் போது நாமும் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய பூரண சமாதானமும் நித்தியம் வரை நம்மோடு கூட இருக்கும். இந்த ஆசீர்வாதத்திற்கு அடிப்படை காரணம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய கவனத்தை ஆண்டவர் மேல் வைப்போம். 1863 ஆண்டு ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டிலே கொடுத்த செய்தியிலே இவ்வாறு கூறினார்: இந்த நாட்டிலே நாம் பரலோகத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நம்முடைய சமாதானமும் நம்முடைய செழிப்பும் பாதுகாக்கப்பட்டிருந்தது. நம் நாட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தும் நாம் அவரை தேட மறந்து போனதால் நாம் மனதிலே நாம் நம்முடைய ஞானத்தினால் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் என்று நம்மை நாமே வஞ்சித்து கொண்டோம். இப்போது நாம் யுத்தத்தை சந்திக்க வேண்டியுள்ளது. நாம் ஆண்டவரை பற்றி கொள்வோம். அப்போது நம்முடைய சமாதானமும் நம்முடைய ஆசீர்வாதமும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்றார். நாமும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வதை குறித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய கவனத்தை ஆண்டவரிடத்தில் திருப்புவோம். அப்போது தேவ சமாதானம் நம்மை முழுவதும் ஆளுகை செய்யும். பூரண சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க முடியும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, பூரண சமாதானத்தை எங்களுக்கு வாக்குப்படி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள கவனம் செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு எங்களுடைய மனதை, எங்களுடைய சிந்தையை, எங்களுடைய கவனத்தை நாங்கள் ஆண்டவரிடத்தில் திருப்பி தேவ சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே காண எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.